வெல்கம் டு டிஜி எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2ல் பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.1. ஸோ எல்லோரும் பேஜ் நம்பர் 32 எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த சம்மை நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதில் 6 சம் பார்க்க போகிறோம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் ஃப்ராக்ஷன். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜை வந்துட்டு நமக்கு ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் ரோமன் லெட்டர் 1 பாருங்கள், 21%, ஓகேவா? ஏன்னா இந்த சிம்பிளுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா பர்சன்டேஜ். இதைத்தான் வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 21 மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு ஆல்ரெடி நான் கீ பாயிண்டில் கொடுத்துருக்கேன். 1/100 நம்ம எழுதிக்கலாம், 1/100. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 21 divided by 100. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர், ஓகேவா? அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 பாருங்கள், 93.1 இருக்குது. இது டெசிமலில் இருக்குது. இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து டெசிமல் நம்பர் வித் பர்சன்டேஜ், ஓகேவா? அப்போ 93.1 அப்படியே வச்சுக்கிட்டு மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கேன்? 1/100 போட சொல்லியிருக்கேன்னா இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ 1/100 போடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ டெசிமல் நம்பரை வந்துட்டு நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறது ரொம்ப ஈஸி. அப்போ டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 931 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து. ஸோ ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கா? அப்போ நீங்களும் 1க்கு பக்கத்தில் ஒரே ஒரு 0 போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். இன்ட்டு ஆஸ் யூஷுவலாக இந்த 1/100 அப்படியே எழுதிடுங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? 931 டிவைடட் பை இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1000 வரும். அதுவும் ரொம்ப ஈஸி. 1 × 1 வந்து 1 போட்டுட்டு இங்கே பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 அதை அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் டோட்டல் ஆன்சர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 பாருங்கள், 151. ஸோ இது வந்து ஹோல் நம்பர், ஓகேவா? ஹோல் நம்பர் வித் பர்சன்டேஜ். அப்போ 151 மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக இங்கே நான் எழுதியிருக்கேன் 1/100, ஓகேவா? ஸோ ஆன்சரும் எனது 151 டிவைடட் பை 100. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 4 பாருங்கள், 65%. இதுவும் என்னது? ஹோல் நம்பர். அப்போ 65 அப்படியே எழுதிட்டு மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக இங்கே நான் கொடுத்துருக்கேன் 1/100. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 65 டிவைடட் பை 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 பிளேஸை பாருங்கள், 5 0 இருக்கா? ஸோ இது நம்ம டிவிசிபிள் பை 5ஆல் டிவைட் பண்ணலாம் மேலே. அப்போ 13 5s are 65, 20 5s are 100. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர், ஓகேவா? ஸோ நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறதுனால நமக்கு வந்து 13/20 ஆன்சர் கிடைக்குது. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 5 பாருங்கள், 0.64%. இது என்னது? டெசிமல், ஓகேவா? ஸோ 0.64 மல்டிப்ளை 1/100. அப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் பாருங்கள், ஹவு டு கன்வெர்ட். என்னது? டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு. ஸோ உங்களுக்கு 3 சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னது? 2.8 நம்ம வந்து எப்படி ஹோல் நம்பராக மாற்றுறது. அப்போ டிஜிட் இல்லாமல் எழுதுங்க, ஓகேவா? டாட் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் 28 எழுதிட்டு டிவைடட் பை 1 போட்டுருங்க. 1 போட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1. அப்போ இங்கே 1க்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு 0 போட்டால் போதும். ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 28.95. அப்போ டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் மேலே அப்படியே எழுதுங்க, 2895 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து டு த ரைட் சைடு 2 இருக்கா? ஸோ நீங்களும் 2 0 சேர்த்துக்குங்க கீழே. அப்போ 100. அதுக்கடுத்து மூணாவது எக்ஸசைஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.895 ஈக்குவல் டு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் மேலே எழுதுங்க நியூமரேட்டரில் 2895 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3. அப்போ நீங்களும் வந்துட்டு 1க்கு அப்புறம் 3 டிஜிட் சேர்த்துங்க, அவ்வளோதான். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அதை தான் கீழே 1 போட்டுட்டு அப்படியே எழுதிக்கணும், ஓகேவா? அதே தான் இங்கேயும். அப்போ 0.64 இருக்கா? அப்போ 64 எழுதிட்டு டிவைடட் பை 1 போட்டுட்டு இந்த இருக்கா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து டு த ரைட் சைடு எத்தனை இருக்குன்னு பாருங்கள், நம்பரு 2 நம்பர் இருக்கா? அப்போ நீங்களும் 2 0 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
அப்போ 64 டிவைடட் பை 100. ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு நம்ம வந்து 1/100 எழுதணுமா, ஸோ 1/100. அப்போ 64 டிவைடட் பை, ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ 1 போட்டுட்டு மொத்தமாக 4 0 எழுதணும். ஸோ மேலே 64, கீழே டிவைடட் பை 10,000. அப்போ இதை வந்து டிவிசிபிள் பை 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 64, ஓகேவா. அப்போ 16 4s are 64. இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 25 4s are 100. பேலன்ஸ் இருக்கிற 2 0 அப்படியே எழுதிடுங்க, ஓகேவா. அப்போ 2500. மறுபடியும் இதை டிவிசிபிள் பை 4ஆல் பண்ணோம்னா 4 4s are 16, ஓகேவா. ஸோ 25 மட்டும் எடுத்துங்க. அப்போ 6 4s are 24, ஓகேவா. பேலன்ஸ் 1 பக்கத்தில் கொண்டு போயிருங்க 10. 2 4s are 8. அப்போ மீதி இருக்கிற 2 பக்கத்தில் கொண்டு போயிருங்க 20. 5 4s are 20. அப்போ ஆன்சர் என்னது, 4 டிவைடட் பை 625. இப்போ 7th சம் பார்த்தீங்கன்னா, இனியன் பாட் 5 dozen எக்ஸு, ஓகேவா. அவுட் ஆஃப் 5 dozen எக்ஸில் வந்துட்டு 10 எக்கு வந்துட்டு உடஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ குட் எக்கு, நல்ல எக்கு வந்துட்டு எவ்வளவு, அதை வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ கிவன் 5 dozen எக்ஸு, ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி டசன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் கீ பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ஒரு டசனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸு. அப்போ 5 dozen அப்படின்னா 5 × 12. அப்போ ஆன்சர் வந்துட்டு 60. டோட்டல் எக்ஸோட இது வந்து குவான்டிட்டி வந்து 6. அதை தான் நம்ம இங்கே எழுதிக்கோம். டோட்டல் எக்ஸ் அப்படின்னு போட்டு 60. அதுக்கப்புறம் உடஞ்ச எக்கு எவ்வளவு, 10. அப்போ மொத்தமாக இருக்கிற 60ல் மேலே வந்துட்டு 10 உடஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். 10 டிவைடட் பை 60 அப்படின்னா மொத்தமாக இருக்க 60 முட்டையில் வந்துட்டு 10 எக்கு வந்துட்டு உடஞ்சி போச்சு. அப்போ குட் எக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் 60 இருக்கா, மைனஸ் இந்த உடஞ்சதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா உடையாதது எவ்வளவு, அதாவது குட் எக்கு கிடச்சிரும். அப்போ 50 டிவைடட் பை 60. அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 5/6. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 6 பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டினாமினேட்டரை வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 100 கிடைக்காது. அப்போ மேலேயும் கீழேயுமே நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100 டிவைட் பை 100, ஓகேவா. அப்போ 5 × 100 எவ்வளோ வரும், 500 டிவைட் பை 6 மல்டிப்ளை இந்த 1/100 தனியாக வச்சுங்க. எதுக்காக, கடைசியாக நம்ம வந்து பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக. அப்போ 500 டிவைட் பை 6 மட்டும் நீங்கள் நம்ம பேசிக் டிவிஷனில் போடலாம். இப்போ 500 டிவைட் பை 6 ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை எடுத்துக்கோங்க. 50ல் எத்தனை 6 போகும், 8. 8 6 are 48, ஓகேவா. அப்போ 50ல் 48 போயிடுச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். 2ல் 6 போகாது. அப்போ இந்த 0வை கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ 20ன்னு மாறிடும். 20ல் எத்தனை 6 போகும், 3. 3 6 are 18, ஓகேவா. ஸோ 20ல் 18 போயிடுச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். 2ல் 6 போகுமா, போகாது. அப்போ 0 ஆட் பண்ணணும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, ஓகேவா. அப்போ நம்ம ஒரு டாட் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம்னா நம்ம இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்போ 20ல் மறுபடியும் எத்தனை 6 போகும், 3. 3 6 are 18. ஸோ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் 2 கிடைக்கும். ஸோ மறுபடியும் இங்கே 0 போடணும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 20 கீழே 18 போட்டால் பேலன்ஸ் 2 கிடைக்கும், மறுபடியும் 0. ஸோ இது கீப் ஆன் கோயிங் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பரோட நிப்பாட்டிக்கலாம். 83.3, ஓகேவா. இந்த மல்டிப்ளை 1/100 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வந்து பர்சன்டேஜ். அப்போ 83.3%. அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர், ஓகேவா. நீங்கள் வந்து இதை திருப்பி நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்பீடு வரும் உங்களுக்கு எக்ஸாமில் எழுதுறது. இப்போ 8வது சம் பார்த்தீங்கன்னா, இன் அன் எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸு, ஓகேவா, செக்யூர்டு 48% ஆஃப் ஓட்ஸு. அப்போ ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு எக்ஸ் கேண்டிடேட்டுங்கிறவர் எவ்வளோ ஓட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48%. ஸோ
அதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 48%னா 48 மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் 1/100. ஓகேவா? ஸோ எக்ஸ் கேண்டிடேட் செக்யூர்டு ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48/100. நம்ம இதோட கூட ஆன்சரை நிப்பாட்டிக்கலாம். இருந்தாலும் இது டிவிசிபிள் பை 4 இருக்கிறதுனால ஓகேவா மேலே கீழே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 4s are 4, 2 4s are 8. அப்போ மேலே 12 வந்துடும் டிவைடட் பை 25. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. 100 டிவைடட் பை 4 வந்துட்டு எவ்வளோனா 25 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 25. அதுக்கடுத்து 9th சம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவரோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 7500. அவர் வந்து அவரோட இன்கமில் சேவ் பண்ணுறது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க 25%. ஸோ நம்ம பர்சன்டேஜில் வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ 25 இந்த பர்சன்டேஜுக்கு என்ன இது 1/100. அப்போ 25 டிவைடட் பை 100. அப்போ நம்ம மாற்றினதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சேவ்டு பை ஹிம். அதாவது ருப்பீஸில் அவர் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காரு, பர்சன்டேஜ் இல்லாமல் எவ்வளவு அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறாருன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 7500 மல்டிப்ளை இந்த நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சுருக்கோம்ல 25 டிவைடட் பை 100. அப்போ நமக்கு ஃப்ராக்ஷனாக அமௌண்ட்டாக கேட்குறதுனால இந்த 0வை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் நமக்கு தேவையில்லை அதனால். அப்போ இந்த 75 மல்டிப்ளை 25 இதை மட்டும் தனியாக இங்கே எழுதி நம்ம பேசிக் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 5 5s are 25. 5 எழுதிட்டு ரிமைனிங் 2வை இங்கே எழுதிடுறோம். அதுக்கடுத்து 7 5s are 35. 35 + 2 வந்துட்டு எவ்வளவு 37. அதுக்கடுத்து செகண்ட் டிஜிட் பாருங்கள் 2 5s are 10. 0 எழுதிட்டு 1 இங்கே தனியாக வச்சுக்கிறோம். 2 7s are 14. 14 + 1 வந்துட்டு எவ்வளவு 15. ஓகேவா? ஸோ பேசிக் அடிஷன் தான். அப்போ 5 கீழே கொண்டு வந்துருங்க. 7 + 0 7. 3 + 5 வந்துட்டு 8. இங்கே 1. அப்போ அமௌண்ட்டாக நமக்கு கிடைச்சிருது. அது நம்ம ஆன்சராக கடைசி எப்படி எழுத போகிறோம் அமௌண்ட் சேவ்டு பை ரஞ்சித் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு ருப்பீஸில் இந்த 1875 நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். 9th சம். இப்போ பேஜ் நம்பர் 33 பாருங்கள். அதில் அப்ஜெக்டிவ் டைப்பு 10th கொஸ்டின், அதாவது 1 மார்க்கு. ஓகேவா? அதில் என்ன கேட்டிருக்காங்க சேவிங்ஸ் தென்றல் சேவ்டு 1/4 ஆஃப் ஹர் சேலரி. அப்போ 1/4 ஆஃப் சேலரி அப்படின்னா இதுதான் மீனிங். ஓகேவா? 1 டிவைடட் பை 4. அதாவது அவரோட சேலரியில் ஒரு பகுதியை வந்து அவர் சேவ் பண்ணுறாரு. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸு பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. எது ஃப்ராக்ஷன்லேருந்து. அப்போ 1/4 நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர் வந்துட்டு 100ஆக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் 100 வரும். அப்போ மேலே கீழே 25ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 25 டிவைட் பை 25. அப்போ 125s are 25 டிவைட் பை 4 × 25 வந்து 100 வரும். அப்போ இதை சிம்பிள் தனியாக பிரித்து எழுதுங்க. 25 மல்டிப்ளை 1/100. இப்போ 25 எழுதிட்டு 1/100க்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் கீ பாயிண்டில் பர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இது வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம போடுற மாதிரி ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறதுனால நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து 11th சம் பாருங்கள். கவின் அப்படிங்கிறவர் 25 மார்க்குக்கு 15 மார்க் எடுக்கிறாரு. ஓகேவா? 15 அவுட் ஆஃப் 25க்கு மீனிங் வந்து இதுதான் 15 டிவைட் பை 25. அப்போ ஃபைண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர்டு அவரோட ஸ்கோர்டு மார்க்கு எவ்வளவு. அப்போ இது அப்படியே கீழே எழுதுங்க 15 டிவைட் பை 25. அப்போ நியூமரேட்டரு மேலே 15 டினாமினேட்டர் 25வா எதாவது நம்ம மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 100ஆக மாறும். அப்போ 4ஆல். அப்போ கீழே 4 பண்ணால் மேலேயும் மல்டிப்ளை 4 பண்ணணும் சொல்லியிருக்கேன். அப்போ 15 × 4 60. அதே மாதிரி 25 மல்டிப்ளை 4 வந்துட்டு 100. அப்போ இதை தனியாக பிரித்து எழுதுங்க 60 மல்டிப்ளை 1/100. அப்போ 1/100க்கு ஆல்ரெடி என்ன இருக்குது இங்கே சிம்பிள் பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ 60%. ஓகேவா? அதுக்கடுத்து 12th சம் பாருங்கள். 0.07%. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமல் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கிறதுனால 0.07 இந்த பர்சன்டேஜுக்கு இந்த இருக்கா பர்சன்டேஜ் இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். அப்போ 1/100. ஓகேவா? அப்போ இதுவுமே டெசிமலாக இருக்கா இதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும்.
அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 7 ஃபஸ்ட்டு மேலே எழுதிட்டு டிவைடட் பை 1 போடுங்க. 1 போட்டுட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2. அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 7 டிவைட் பை 100 தான் இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இன்ட்டு 1/100. ஓகேவா? அப்போ 7 × 1 7 டிவைடட் பை 1 எழுதிக்கோங்க. 1 × 1 வந்து 1. இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி 1 2 3 4. ஸோ அதை அப்படியே எழுதுங்க. 7 டிவைடட் பை 1000 10,000. அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதோட அவ்வளோதான். பேலன்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.